இப்ப கூட நீ எதுவுமே பேச போறது கிடையாதா? எதுவும் பேசாம இப்படியே கடினமா இருக்க போறியா? இதோ பாரு, இவங்க 2 பேரும் இருக்காங்களே, உன்னோட பாசத்துக்காக, அன்புக்காக, ஆசீர்வாதத்துக்காக ஏங்குறாங்க. தயவு செஞ்சு இவ்வளவு கடினமா இருக்காத. நீங்க சொல்றது உண்மைதாங்க. இவங்க 2 பேருமே எனக்காக பெரிய தியாகத்தை பண்ணிருக்காங்க. எனக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் தானே. அதனால எனக்கும் சில பொறுப்புகள் இருக்கு. நானே இவங்க 2 பேருக்காகவும் ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க 2 பேருக்கும் எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இங்க பாருமா சந்தியா, நீ உன்னோட நகைகளை தூக்கி சம்பந்திக கிட்ட கொடுத்துட்ட. அதனால இந்த வீட்டோட மானத்தை மட்டும் இல்ல, என்னோட மானத்தையும் நீ காப்பாத்திட்ட. மீனாட்சி சொன்னதெல்லாம் உண்மைதான். கல்யாண நகைங்க மேல எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு பாசம் இருக்கும். ஏன்னா பிறந்த வீட்டுல இருந்து நமக்குன்னு வர ஒரே பெரிய சொத்து அதுதானே. அந்த கணக்குப்படி வச்சு பார்த்தோம்னா நீ மிகப்பெரிய பலியை கொடுத்திருக்கேன்னு நானும் ஒத்துக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. நான் தியாகமும் பண்ணல, எந்த பலியும் கொடுக்கல. இந்த வீட்டு மருமகளா என்னோட கடையில. சந்தியா, எது உண்மையோ அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு உண்மையை நாம மறைச்சு வைக்கணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அந்த உண்மை மறையறதும் கிடையாது, அது மத்தவங்களுக்கு தெரியாமலும் போகாது. நான் இந்த வீட்டுக்கு 5 லட்சம் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கேன். நான் பண்ண தப்புக்கான தண்டனைய நீ அனுபவிக்கிறது எனக்கு சரின்னு படல. அதனால என்னோட தப்புக்கான தண்டனையை யாரும் அனுபவிக்க வேண்டாம். இந்தாமா சந்தியா. இது என்ன அத்தை? இத வச்சுக்கோ. இங்க பாருமா, உன்னோட பிறந்த வீட்டுல போட்ட நகையை என்னால திருப்பி கொடுக்க முடியாது. அதனால இந்த ஒட்டியானத்தை வித்துட்டு உனக்கு தேவையான நகைகளை நீ செஞ்சுக்கோ. கண்டிப்பா இதை வச்சு உன்னால 3 செட் நகைங்க செஞ்சுக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஒருவேளை இது பத்தலைன்னா மீதி பணத்தையும் நானே உனக்கு கொடுத்துடுறேன். என்னத்தை ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? என்னால இதெல்லாம் வாங்கிக்க முடியாது. இல்ல சந்தியா, கண்டிப்பா அந்த ஒட்டியானத்தை நீ என்கிட்ட வாங்கிதான் ஆகணும். ஏன்னா என்னோட ஆசை என்னன்னு தெரியுமா? நாளைக்கு இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன குத்தி காட்டி பேசக்கூடாது. சில சட்டங்களை நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அதனால அதை கடைப்பிடிக்க வேண்டிய முழு பொறுப்பு எனக்கு இருக்கு. இல்லைன்னா என்னதான் தப்பா பேசுவாங்க. சம்பந்திங்களுக்கு முன்னாடி இதையெல்லாம் பேசினா நல்லா இருக்காதுன்னு தான் அவங்க கிளம்புனதுக்கு அப்புறமா நானே உன்கிட்ட இதை சொல்றேன். என்னால உனக்கு எந்த நஷ்டமும் வேண்டாம்.
இல்லைங்க அத்தை. இங்க பாருங்க, என்னால இதெல்லாம் கொண்டு போக முடியாது. இந்த ஒட்டியானத்தை நான் உங்க 2 பேர் கையிலயும் ஒப்படைச்சிட்டேன். ஒருவேளை இதை எடுத்துட்டு போக உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு வெளியே ஒரு குப்பை தொட்டி இருக்கு, தாராளமா அதுல நீங்க தூக்கி போட்டுட்டு போயிடலாம். இதோ பாருப்பா சூர்யா, அம்மா சந்தியா, நீங்க 2 பேரும் இன்னைக்கு இந்த வீட்டுக்காக சவிதாவுக்காக நிறைய உதவி பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா உன் அம்மா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டு போயிட்டா. இது உங்க 2 பேருக்கும் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். அவ அப்படி பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். என்னப்பா இதுக்கு நீ இப்படிலாம் பேசுறீங்க? அப்பா, இது நம்ம குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலப்பா. அம்மா ஏதோ கோவத்துல தானே பேசினாங்க. இது எல்லாத்த விட முக்கியமான விஷயம், அம்மாவோட மரியாதையை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. திலீப்பும் ஒரு குடும்பமும் சந்தோஷமா இருந்து போனாங்கல்ல, அது போதும். அதுவும் இல்லாம அம்மாவோட கோவம் கண்டிப்பா கொஞ்ச நாள் குறைஞ்சிரும். அப்போ இந்த ஒட்டியானத்தை அவங்களுக்கு நானே திரும்ப கொண்டு வந்து கொடுத்துருவேன். அது வரைக்கும் இந்த நகை அம்மாவோட சொத்தை இங்க 2 பேர்கிட்டயே இருக்கட்டும்பா. உண்மையிலேயே இவருக்கு ரொம்ப பெரிய மனசு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. அதனாலதான் நான் உன்னை ஏன் சூர்யான்னு சொல்லுவேன். நீங்க பாருங்கப்பா, நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நாங்க புறப்படுறோம். அண்ணா, எங்கண்ணா போறீங்க? இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க இங்கே இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். எல்லாம் சரியாயிடும்னு நான் நினைச்சேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அம்மா உங்களை ஏத்துப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா நான் நினைச்சது ஏன் நடக்கலன்னு தெரியல. கடவுள் எப்பதான் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேற்ற வரணும் எனக்கு தெரியல. இப்போ என்னாச்சுன்னு இப்படி பேசுற? புரிஞ்சா அப்படி பேச மாட்டேன். இந்த மாதிரி அனாவசியமா அழவே கூடாது. இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் தைரியமா தான் இருக்கணும். இந்த பிரச்சனையை முடிச்சாக்கணும்ல. அனாவசியமா நீ யோசிக்காத, அம்மாவை பார்த்துக்கோ. நான் கிளம்புறேன். சவிதா, நான் உன்னோட போன் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வரேன். அந்த லேடியை பத்தின விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லணும்ல, அதுக்கப்புறமா நான் போன் கொடுத்துட்றேன். பாத்தியாடா கண்ணா, உன் பெரியம்மா இன்னைக்கு ரொம்ப பெரிய விஷயத்த பண்ணிருக்காங்கல்ல. இந்த வீட்டு மருமகளா அவங்களோட கடமையை அவங்க செஞ்சுட்டாங்க. அவங்களுக்கு அவங்க பிறந்த வீட்டுல போட்ட அந்த 3 செட்டு நகையுமே அப்படியே சவிதாவோட புகுந்து வீட்டு ஆளுங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. உண்மையிலேயே சந்தியாக்காவை பாராட்டியே ஆகணும். கண்ணா, அம்மா ஒரு முடிவு பண்ணிட்டேன். உனக்கு கூட அம்மா இதே மாதிரி தியாக உணர்வு கொண்ட ஒரு பொண்ணை தான் கட்டி வைப்ப. நீ என்னோட ராஜகுமாரன்டா. ரொம்ப அம்மா ஆச்சரியமா பொண்ணை பார்க்கும்போது இருக்கு. என்ன இன்னைக்கு ரொம்ப பாராட்டி பேசுற? என்ன பிரச்சனை உனக்கு? அண்ணியோட குணங்கள் எல்லாம் உனக்கு வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். என்னங்க இங்க பாருங்க, நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சந்தியாக்காக்குள்ள இருந்த நல்ல விஷயத்தை தான் சொன்னேன். நான் ஒன்னும் சந்தியாக்காவை பாராட்டி எல்லாம் பேசல. என்ன அண்ணி அப்படி அண்ணி இப்படின்னு இப்ப கூட கண்ணங்கட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? இல்லங்க, பொண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை தான் பேசுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. இது எனக்கும் சந்தியாக்காவுக்கும் நடுவுல இருக்க விஷயம். அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியாது, விடுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ஒருத்தவங்க ஒருத்தருக்காக அவங்களோட கழுத்தையே வெட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஊர் உலகம் அதுக்கு பரிதாபப்படாம அப்பவும் கழுத்தை வெட்டிக்கிட்டவங்கள கேலியா தான் பேசுவாங்க. ஆமாமா, அது உண்மைதானே. பெண்களை பத்தின விஷயங்கள் எல்லாம் எனக்கு எப்படி புரியும்? அதுவும் இல்லாம உன்னை பத்தி எல்லாம் என்னால சுத்தமா புரிஞ்சிக்கவே முடியாது. சரியா? சரி, அப்படின்னா என்ன பத்தி விடுங்க. நீங்க உங்க அம்மாவை பத்தி யோசிங்க. அவங்க மனசுல என்ன இருக்குன்னு மட்டும் தெரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சந்தியாக்கா எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து உங்க குடும்பத்தை எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இன்னைக்கு அவ்வளவுதான். அப்படியே அத்தையோட மனசு கரைஞ்சு போயிடும். அவங்கள வீட்டுக்கு கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். அவங்க 2 பேரும் இங்க வந்துருவாங்கன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரையும் கையில வச்சு தாங்குவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அதுக்கு பதிலா அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? சந்தியாக்காவோட கையில அந்த ஒட்டியானத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க. கணக்கு சரியா போயிடுச்சுன்னு வேற சொன்னாங்க. நானும் நீ நினைச்ச மாதிரியே தான் நினைச்சேன். ஆனா அம்மாவோட கோபம் இன்னும் கொஞ்சம் கூட குறையலன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு என்னமோ உங்க அம்மாவுக்கு இப்ப எல்லாம் உங்க அண்ணன் மேல பாசம் சுத்தமா குறைஞ்சு போயிடுச்சுன்னு தோணுதுங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு கூட அவங்கள மன்னிக்கலன்னா என்னங்க அர்த்தம்? இன்னும் 15 வருஷம் போனா கூட கண்டிப்பா இந்த வீட்டுல எந்த அதிசயமும் நடக்க போறது இல்லைங்க.
எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா அவங்க 2 பேரும் நிரந்தரமா இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு தோணுது. இதெல்லாம் எதுவுமே சரியில்லை மீனாட்சி. சார், இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ. இந்த பொண்ணை பத்தி தான் நான் உங்களுக்கு அன்னைக்கு சொல்லியிருந்தேன். இந்த போட்டோ நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பிடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ராணா, சொல்லுங்க சார். இந்த பொண்ணோட போட்டோவை கொஞ்சம் பிரிண்ட் போடு சீக்கிரம். ஓகே சார். இன்னொரு விஷயம், இந்த போட்டோவை நீங்க நம்ம ஊர்ல இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இமிடியேட்டா சர்க்குலேட் பண்ணிடுங்க. உடனே செய்யுங்க அதை. ஆக்சுவலி இது உங்களுக்கு மட்டும் நடந்த ஒண்ணு இல்லை. இதை மாதிரி என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 15-20 கேஸுகள் இது வரைக்கும் வந்திருக்கு. அதுவும் இல்லாமல் கல்யாணம் காட்சின்னு இருக்கிறவங்க வீட்டில் இருந்து தான் இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்திருக்கு. நீங்கள் ஸ்வீட் கடைக்காரர் தானே? நீங்கள் இந்த மாதிரி ஆளுங்களை மீட் பண்ணியிருப்பீங்க. இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், அது என்னென்ன பேருங்கிறது நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த கல்யாணம் சம்பந்தப்பட்டு உங்ககிட்ட புகார் கொடுத்துருப்பாங்க இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இதில் அவங்க பேர் இருக்கு. மோகன் வர்மா, சுபாஷ், பிரதாப், இவங்க எல்லாரும் என் கஸ்டமர் சார். சார், இந்த லிஸ்ட்ல உள்ள பேர் எல்லாமே கல்யாணத்துக்குன்னு ஸ்வீட் ஆர்டருக்காக என்கிட்ட வந்தவங்க தான் சார். அப்படின்னா அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இவங்க நல்லா என்கொயரி பண்ணி தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்க போல இருக்கு. ஆமாம். எந்த வீட்டுல கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இருக்காங்களோ அந்த வீடுங்களை மட்டும் தான் டார்கெட் பண்ணிருக்காங்க. ஏன்னா என்னங்க, அத்தையும் சவிதாக்கு கல்யாண நகை வாங்குறதுக்கு தானே போயிருந்தாங்க. அப்படின்னா அவங்க புத்திசாலித்தனமா எல்லா ஏற்பாடுகளோடு தான் பண்ணிருக்காங்க. இந்த திருட்டு பசங்க, ஏமாத்து வேலை செய்கிறவங்க, இவங்க புத்திசாலித்தனமாக தான் எல்லாத்தையும் செய்வாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். முக்கியமாக உங்களுக்கு சந்தியா. அதே நேரம் உங்ககிட்ட நான் மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஏன்னா போன தடவை நீங்கள் வந்து இவங்களை பற்றி எங்ககிட்ட சொல்லியிருந்தீங்க. ஆனால் என்னால் அதை புரிஞ்சுக்க இட்ஸ் ஓகே முடியும். சார். இவங்க மட்டும் கையில் கிடைச்சாங்கன்னா உடனே அரெஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே சார், இந்தாங்க உங்களுடைய மொபைல். தேங்க்யூ சார். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கையில் நான் கிளம்புறேன். புறப்படுறேன் சார். நன்றி, வாங்க. தேங்க்யூ. நீங்கள் இதை சீக்கிரமாக சர்க்குலேட் பண்ணுங்க. சரோஜா, ஏய் சரோஜா, சீக்கிரமா நவராத்திரிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கணும். இதோ வந்துட்டேன். ஆ, போலாம். சரோஜா, ஆ, பண்டிகைக்கு தேவையான துணிமணி எல்லாம் வாங்கினியா இல்லையா? சந்தியா, ஏற்கனவே போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு. இதுக்கப்புறம் சீக்கிரமாக அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நீங்கள் இதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் நிம்மதியாக வீட்டுக்கு போய் உங்கள் படிப்பு விஷயத்தில் கவனத்தை செலுத்துங்க. இப்போல்லாம் உங்களுக்கு அதுக்கு நேரமே இல்லாமல் போதில்ல. சரிங்க. விக்ரம்க்கு, மீனாட்சிக்கு, கண்ணனுக்கு, மோகனுக்கு, பிரீத்திக்கு, சவிதாக்கு, சோட்டுக்கு, அதுக்கப்புறமா சூர்யாவுக்கு, சந்தியாவுக்கு எல்லாருக்கும் Dress வாங்கிட்டியா? கண்ணா சூர்யா, வாப்பா, வா வா. என்னம்மா சந்தியா பாக்குற? வா. இப்ப கூட நான் உங்களை பத்தி தான் உங்க அத்தை கிட்ட பேசிட்டு இருந்தேன். உங்களுக்கு எல்லாம் துணிமணி வாங்கிட்டாளான்னு இவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். அட, இதுதான் எல்லாத்தை விட பெரிய பண்டிகை இல்ல? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கொண்டாடினா தானே சந்தோஷமா இருக்கும். அதுவும் நாளையோட நீங்க 2 பேரும் பிரிஞ்சு போய் 15 நாள் ஆக போதில்ல? இங்க நின்னுக்கிட்டு தானே நீ அன்னைக்கு அதை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருந்த. நல்ல ஞாபகம் இருக்கு. நாளைக்கு நீங்க 2 பேரும் வீட்டுக்கு திரும்ப வரீங்கல்ல? எனக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கே. துணி எல்லாம் அலமாரியில வச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால பேசாம எல்லாத்தையும் எடுத்து வெயில காய போட போறேன். அப்பதான் துணிலாம் நல்லா இருக்கும். உண்மையிலே நாளைக்கு ரொம்ப நல்ல நாள். நவராத்திரி பண்டிகையோட நீங்க 2 பேரும் வீட்டுக்கு வர போறீங்க. அப்புறம் சந்தியா மருமகளோட பரீட்சை வரப்போகுதுல்ல? உண்மையிலே வீட்டுல எல்லாம் நல்ல விஷயமா நடக்க போகுது. இங்க பாருப்பா, அங்க இருக்கிற அந்த தேங்காய் எடுத்து கொடு. ஆ, கொடுங்க. சொல்லுப்பா, இது எவ்வளவு ஆச்சு? 60 ரூபா ஆச்சுமா. அம்மா, நான் இந்தாங்க, பிடிங்க.
அப்புறம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு காலையில இந்த பூ எல்லாத்தையும் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆண்டவா ராமா. ம். அக்கா, நான் வீட்டுக்கு போறேன். பிரீத்திக்கு வேற துணியெல்லாம் எடுத்து கொடுக்கணும். மொட்டை மாடிக்கு கொண்டு போகணும், வெயில்ல காய வைக்கணும். நான் வரேன். ஆ பூ அனுப்ப மறந்துடாதீங்க. அம்மா சந்தியா, நீயும் வீட்டுக்கு போமா. வீட்டுக்கு போய் அதான் 15 நாள் முடிய போதில்ல, தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. இப்பவே ஆரம்பிச்சதான் சரியா இருக்கும். நான் வரேன். அம்மா பிரீத்தி, சீக்கிரம் அந்த துணியெல்லாம் கொண்டு வாமா. என்ன பிரீத்தி, என்ன பண்ற? துணியெல்லாம் கொண்டு வா. நானும் துணியெல்லாம் எடுத்து வெயில போடணும்ல. எல்லா துணியும் உள்ளே தானே இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மொட்டை மாடியில போடுறேன். இங்க பாரு பிரீத்தி, எல்லாத்தையும் நல்லா பரப்பி போடு. ஆண்டவா ராமா. சரிங்க அத்தா. எனக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருக்கே. துணி எல்லாம் அலமாரியில வச்சு வச்சு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதனால பேசாம எல்லாத்தையும் எடுத்து வெயில காய போட போறேன். அப்பதான் துணிலாம் நல்லா இருக்கும். ஏ பிரீத்தி, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நிறமா இருக்கிற துணியை வெயில்ல போடக்கூடாது, இல்லனா சீக்கிரம் வெளுத்துரும். சரிங்க அத்தை. அம்மா இங்க பாருங்க, அந்த ஜன்னலோட கதவை நான் சரி பண்ணிட்டேம்மா. எல்லாத்தையும் நல்லா பார்த்து பொருத்தி வச்சீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லம்மா, நல்ல பலமா தான் பொருத்திருக்கேன். மழை காலத்துல துணி எல்லாம் உள்ளே இருந்ததுனால ஒரு மாதிரி ஆயிடுச்சு. வெயில போடணும். எல்லாத்தையும் நல்லா மொறு மொறுன்னு காய வச்சு எடுக்க போறேன். இல்லைன்னா அவரோட Dress எல்லாம் வீணா போயிடும். அதுவும் இல்லாம இதுவும் டார்க் கலரா இருக்கு. என்னோட புடவெல்லாம் கூட எடுத்து நான் காய வைக்க போறேன். இல்லைன்னா இது கூட ஒரு மாதிரி ஆயிடும். அதுவும் இல்லாம அத்தை தான் எப்போ இப்படி சொல்லி கொடுப்பாங்க. பிரீத்தி, எப்படி இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சந்தியாக்கா. அது சரி, நீ சாப்பிட்டியா? இப்பதான் நான் சாப்பிட்டேன். அப்படியா? இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வீட்ல அவரைக்காய் பொரியல். ஓ அப்படியா? நான் கூட நேத்து அவரைக்காய் பொரியல் தான் பண்ணிருந்தேன். ஆனா அதுல நான் நிறைய தண்ணி ஊத்திட்டேன். அப்புறம் ஒரு வீட்டுக்கு வந்துதான் சொல்லி கொடுத்தாரு, அதுல நிறைய தண்ணி ஊத்த கூடாதுன்னு. அப்படியா? பிரீத்தி, எல்லா துணியும் பார்த்து காய போட்டுட்டு கீழே வா. இங்க நின்னு சும்மா பேசிட்டு இருக்காத. மத்தவங்களுக்கு என்ன வந்துச்சு? அவங்களுக்கு பேசதான் தெரியும், வேலையெல்லாம் செய்ய தெரியுமா என்ன? வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் வா. சரிங்க அத்தை. அத்தை வேற கீழே போயிட்டாங்க. நான் இப்பவே துணியெல்லாம் எடுத்துருவா. இல்ல
இப்பவே நான் துணியெல்லாம் எடுத்துட்டேன்னா அப்புறம் என்னை பத்தின எல்லா உண்மைகளையும் அத்தை கண்டுபிடிச்சிருவாங்க. இது இப்படியே இருக்கட்டும், ஈவினிங்கா ஏதாவது வாங்கலாம். அத்தை 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 நில்லுங்க. இங்க பாத்தீங்களா, நான் பூஜைக்கு தேவையான தட்டை அலங்காரம் பண்ணி இல்ல எல்லாத்தையும் கழுவி கொண்டு வந்திருக்கேன் அத்தை. நல்லா இருக்கா? நல்லா பளிச்சுன்னு இருக்குல்ல அத்தை? இந்த விளக்க கூட நல்லா தேய்ச்சிட்டேன் அத்தை. சரி மீனாட்சி, இத பூஜை அறையில கொண்டு போய் வச்சிரு. அத்தை ஒரு நிமிஷம் இருங்களேன். உங்களுக்கு தெரியுமா அத்தை, அந்த பெரியத்தையோட மருமக இருக்காங்களா, அவங்க எப்ப பார்த்தாலும் என்ன தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அத்தை. அவங்க இந்த பண்டிகைக்காக அவங்களோட பேத்திக்கு புதுசா தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்காங்களா அத்தை. கண்ணனுக்கு எங்க அத்தையும் வாங்கி கொடுப்பாங்க நான் சொன்ன அத்தை. இல்ல தங்க வளையல்லாம் நான் எதுவும் சொல்லல அத்தை. தங்கத்தை பத்தி உண்மையிலேயே நான் எதுவும் யோசிக்க கூட இல்ல அத்தை. ஆனா என்ன பண்றது, நானும் நல்லா திட்டி விட்டேன். எங்க அத்தை இந்த ஊர்ல இருக்கிறதுலே பெரிய கடையா நல்லா ஏசி போட்ட கடையில போய் கண்ணனுக்கு நிறைய துணி வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான் அத்தை. அப்புறம் நவராத்திரி பண்டிகைனாலே துணிமணி எல்லாம் வாங்கி தானே அத்தை ஆகணும். நீங்க ரொம்ப விலை கொடுத்தெல்லாம் வாங்க வேண்டாம் அத்தை. சாதாரண துணிமணி எடுத்தாலே போதும் அத்தை. ஆனா மறக்காம வாங்கிடுங்க. ஏன்னா துணிமணி கூட வாங்கலன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும் அத்தை. நவராத்திரி அன்னைக்கு புது துணி போட்டுக்கலன்னா எல்லாரும் மீனாட்சி, பூஜை அறையில இருக்கிற கதவுக்கும் அப்புறம் வீட்டு கதவுக்காகவும் பூ வாங்கிட்டு வந்து கட்டி வைக்க சொல்லியிருந்தேன். அதுக்கான பூ வாங்கினியா? அத்தை இங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா இவ்வளவு நேரமா நானும் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அத்தை. நாம என்ன மறந்தோம் மீனாட்சி, இதுதான். முதல்ல உன்னோட வேலையை நீ செஞ்சு முடி. அதுக்கப்புறம் அடுத்தவங்கள பத்தி நாம யோசிக்கலாம். நான் என்ன வேலை பண்ணணும்னு நீ எனக்கு சொல்லித் தர வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். போய் முதல்ல சொன்ன வேலையை செய். இவெல்லாம் என்ன ஜென்மமோ தெரியல. ஏந்தா இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் ஏன் தலையில வந்து விடியறாங்களோ? அம்மா ஒரு நிமிஷம். அந்த ஜன்னலோட கதவை நான் சரி பண்ணிட்டேம்மா. அத சரியா பார்த்து நல்லா பலமா பொறுத்திருக்கீங்கல்ல? ஆமாம்மா, நல்லா பலமா தான் பொருத்திருக்கேன். அப்புறமா அதுக்குண்டான பணம் போய் என்னோட புள்ள கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க புடவை கடையில தான் உட்கார்ந்துருப்பான். சரிங்கம்மா, நான் வாங்கிக்கிறேன். உண்மையிலேயே ரொம்ப அழகான ட்ரெஸ்ஸா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அத்தை. இதனால வீட்டுல நிறைய சந்தோஷம் வரப்போகுது அத்தை. சந்தேகா நீங்களா? சந்தியாக்கா இங்கேயா? இவர் என்ன பண்றாரு? ஏன் இப்படி இருக்காரு?